எல்லாம் மாற்றி மாற்றி அந்த சைட் சாக்கா இன்ஜுரி ஆகி மடுவிக்கு இன்ஜுரி ஆகிறான், ட்ரொசார்ட் இன்ஜுரி ஆகிறான், மார்டினெல்லி இன்ஜுரி ஆகிறான், ஓடேகார்டு இன்ஜுரி ஆகிறான், இப்போ இசே. ஸோ மாற்றி மாற்றி ஆடிட்டு இருக்க பிளேயர். அவனோட வேலை டேப்பின்ஸ் பண்ணுறானான்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். கரெக்டான பொசிஷனில் டேப் நிற்கிறானா. இஃப் தேர்ஸ் அ ஃபுல்லி ஃபிட் கேப்ரியல் ஜீசஸ், அந்த பழைய ப்ரீ வேர்ல்டு கப் கேப்ரியல் ஜீசஸ் 6 மாதம் எங்களுக்கு காரணம் இல்லை. இஃப் தட் கேப்ரியல் ஜீசஸ் இஸ் தேர், அவன் தான். நான் கைக்கரஸ் எவ்வளோ இதானாலும் சொல்லுவாங்க, ஹேவர்ட்ஸ் என்னவாலும் சொல்லுவாங்க. எந்த ஆர்சனல் ஃபேன் நீ ஒரு ஃபுட்பால் பார்க்குறனாலுக்கு ஃபுல்லி ஃபிட் கேப்ரியல் ஜீசஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹீல் மேக் அவனோட லிங்க் அப் பிளே, ஹீல் மேக் சம்மன் லைக் அ மார்டினெல்லி பிளே பெட்டர். வந்து சித்தப்பாவை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஏற்கனவே பார்த்துட்டு உள்ள வந்திருக்கும் போது தெரியும் விக்டர் யாக்கரஸ் இப்பவே ஒரு ஃபிளாப் சைனிங்கா. ஆர்சனல் வந்து விக்டர் யாக்கரஸை பண்ணிருக்க கூடாது, வேற யாரையாச்சும் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தகவல்கள் ரூமர்கள் போயிட்டு இருக்கிற பட்சத்தில் சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு சீசன் ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அது இன்னமே அந்த இதை கடைபிடிக்கிறாரா இல்ல ஜம்ப் அடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்விகள் தான் நான் வச்சிருக்கேன் இன்னைக்கு. சித்தப்பா, சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன். 1275 நிமிடங்கள் ஃபுட்பால் விளையாடி உள்ளார் விக்டர் யாக்கரஸ். எல்லா காம்படிஷன்ஸையும் சேர்த்தி போட்டால் 6 கோல் அடித்து உள்ளார். எந்த அசிஸ்டும் கிடையாது. ஆக மொத்தம் ஒரு கோல் கான்ட்ரிபியூஷன் எவ்ரி 200 ஆர் சோ மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த காலத்துல எல்லாரும் சொல்ற விஷயம் ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா விக்டர் யாக்கரஸ் வாங்கி இருக்க கூடாது, ஆர்சனலுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? யாக்கரஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் 2 வாரமாக விக்டர் யாக்கரஸ் ஃப்ளாப்புன்னு பார்த்துட்டு இருக்கேன். தலைமை இன்ஜரியிலேருந்து வந்தே ஒரு மேட்ச் தான்டா ஆச்சு. உல்ஸுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் தான் வந்தான். நான் தான் கிளப் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டு. ஸோ ஃப்ளாப் ஆடலாம் இல்லை. வி brought in யாக்கரஸ் டு சால்வ் அ பர்டிகுலர் ப்ராப்ளம். அவனை வந்து ஹாலண்ட் மாதிரி அவன் அக்வேரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹாலண்ட் கூட்டு வந்த மாதிரியோ இல்லை நீங்கள் நியூனஸை கூட்டு வந்த மாதிரியோ அந்த மாதிரிலாம் நாங்கள் கூட்டு வரல. நாங்கள் யாக்கரஸ் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண இது பண்ணோம். சீசன் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், யாக்கரஸ் ஹேவர்ட்ஸ் தான் எங்களோட மெயின் ஆள். யாக்கரஸ் ப்ரொவைட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். நியாயப்படி கேப்ரியல் ஜீசஸ் ஷுட் ஹவ் பின் த மெயின் பர்சன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் கரியர் லைக் அவன் இதுக்கப்புறம் ரிகவர் ஆனால் சூப்பராக தான். இஃப் இஸ் ஃபிட் இல் ஆப்வியஸ்லி பி த மெயின் சாய்ஸ். யாக்கரஸ் வந்து அதாவது இந்த சின்ன சின்ன கேம்ஸில் சான்ஸ் கிரியேட் பண்ண முடியாத இடத்துல ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஹேவர்ட்ஸால் முடிகிறது இல்லை. அந்த நச்சுன்னு ஒரு போய் டேப்பின் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு எங்களுக்கு யாக்கரஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தான் விண்டோவில். அந்த விண்டோவில் வந்து எத்தனை ஸ்ட்ரைக்கர்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் நோபடி வாஸ் அ ஃபினிஷ் ப்ராடக்ட். எங்களுக்கு தேவையான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைக்கர் ஹேவர்ட்ஸ் பண்ணுறதையும் பண்ணிட்டு ஒரு ஃபினிஷிங்கும் பண்ணுங்கிற இது யாருமே அவைலபிளாக இல்லை எக்ஸப்ட் ஃபார் இசாக். ஸோ யாக்கரஸ் அந்த ப்ரைஸ்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டில் அவ்வளோதான் இருந்தான். அண்ட் வந்ததுலேருந்தே வந்தோடனே ஸ்ட்ரைக்கர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருமே இல்லை. ஹேவர்ட்ஸ் இன்ஜர் ஆகிட்டான். ஹேவர்ட்ஸ் சப்போஸ் டு பி ஃபிட். வந்தோடனே ஹேவர்ட்ஸ் இன்ஜர் ஆகிட்டான். ஸோ எடுத்த கேம் எல்லாமே ப்ளே பண்ணான். நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தது சிட்டி கூட கோல் அடிக்கவோ லிவர்பூல் கூட கோல் அடிக்கல. எங்களுக்கு பனாலா பீல் கேம்ஸாக இருக்கிற வெஸ்டர்ன் கூட கோல் அடிக்கணும், லீட்ஸ் கூட கோல் அடிக்கணும். அவன் பேசிக்காக ஸ்டார்ட் பேட் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஹி வாஸ் டூயிங் தட் இனிஷியலாக. லீட்ஸ் கூட பண்ணா, வேற எந்த நாட்டிங்ஹாம் கூட ஒரு கோல், பர்ன்லி கூட ஒரு கோல். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு தான் அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் 2 கோல் அடிச்சிருக்கான். ஸோ திஸ் வாஸ் அவன் அந்த ஜாபை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான். என்ன அன்ஃபார்ச்சுனேட், எல்லா மேட்சும் அவன் தான் ஆட வேண்டியது. வி ஹேட் நோ அதர் ஸ்ட்ரைக்கர் லெஃப்ட். லைக் தேர் வாஸ் நோ ஒன் இன் தி பெஞ்ச் டு கம் இன். சும்மா மெரினோ கூட்டு வருன்னு யாரும் சொல்லாதீங்க. மெரினோ ஸ்ட்ரைக்கர் இல்லை, வேறு வழி இல்லாமல் மாறுறது. ஓகேவா? அண்ட் அவன் கரெக்டாக அவனும் இன்ஜர் ஆகி மெரினோ வரலையும் போட்டு இப்போ தான் ரிகவர் ஆகி. நான் என்னமோ ரிகவர் ஆகி 4 வாரலாம் இல்லை, 3 மேட்ச் தான் ஆகுது. 2வது ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கா ரிகவர் ஆகி. இஸ் அடாப்டிங் தானே சொல்ல வர. இஸ் 28%. அந்த ரீசன்லாம் நம்மளுக்கு வேணாம். இட்ஸ் நாட் அ ஃப்ளாப் எட். அவனை நான் எப்போ ஜட்ஜ் பண்ணணும்னா நாட் அகேன்ஸ்ட். இப்போ என்ன நாங்களுக்கு இருந்தது 10 கேம் எல்லாம் இனிஷியல் கேம்ஸ் எல்லாம் டஃப் ஃபிக்ஸ்சர்ஸ் தான். நான் அவனை ஜட்ஜ் பண்ணுறது இப்போ சொல்கிறாங்க பார்த்தியா, அடுத்த 7 கேம் ஆர்சனல் போன வருஷம் எல்லாம் ட்ராப் பண்ண கேம்ஸ், எல்லாமே ட்ராப் பண்ண இந்த கேம்ஸ்லாம் பிரைட்டன் கூட, கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் இந்த மாதிரி கேம்ஸ் தான் நாங்கள் போன வருஷம் நிறைய ட்ராப் பண்ணுவோம் கேம்ஸை. அந்த மாதிரி கேம்ஸை ஹேவர்ட்ஸ் இந்த சான்ஸ் ஃபினிஷ் பண்ண மாட்டான். ஐ வில் ஜட்ஜ் ஹேவர்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் 6-7 கேம்ஸ் தான். இப்போ ஓரளவுக்கு ஃபிட்னஸ் வந்தாச்சு. ஹீல் ஹேவ் டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்ஸில் ஃபினிஷர்ஸ் அதை மட்டும்தான். இது அது ஃப்ளாப் எல்லாம் சும்மா ஏதாச்சும் அஜெண்டாவை தூக்கிட்டு வந்துடுறது இல்லை. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஓகே ஸ்ட்ரைக்கர் வந்து ஆப்வியஸ்லி நீட்ஸ் டு ஸ்கோர் கோல்ஸ், அதுக்கு தவிர ஸ்ட்ரைக்கர் வாங்கிருக்காங்க. நீ சொன்ன சூப்பரான பாயிண்ட் வந்து எங்களுக்கு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தேவை.
அதனால நாங்கள் யாக்கரஸை பார்த்தோம், இருந்த ஆப்ஷன்ஸில் நாங்கள் யாக்கரஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீ கோல் போடலினா நீ டீமுக்கு என்ன கொண்டு வர அப்படிங்கிற கேள்வி வந்து நெக்ஸ்ட் வருது அந்த ஸ்பெசிஃபிக் கேம்ல. அப்படி எடுத்து பார்த்தோம்னா நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல யாக்கரஸ் சொன்ன 1275 மினிட்ஸ் என்னமோ அந்த ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல லிங்க் அப் பிளேலையோ ஒரு பிசிக்கலான ஒரு பாடியாவோ யூஸ் பண்ணி விளையாடுற ஒரு பிளேயரா யாக்கரஸை பாக்குறீங்களா? விளையாண்டுருக்கானா அந்த மாதிரி? ஏன்னா நீங்க சொன்ன மெயின் ஆஸ்பெக்ட் ஹேவர்ட்ஸா இருக்கட்டும், ஹெசூஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் சோ குட் இன் லிங்க் அப் பிளே. மற்றவங்க டீமுக்குள்ள கொண்டு வந்து மற்றவங்கள யூஸ் பண்ண வச்சு அவங்க போலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதையே நீங்க யாக்கரஸ்ட பாக்குறீங்களா? ஏன்னா மத்தவங்க வைக்கிற குற்றச்சாட்டை வந்து ஓகே கோல் போலனாலும் பரவாயில்ல, மோஸ்ட் ஆஃப் தி கேம் அவன் பேசஞ்சராகவே இருக்கானே அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் தட் ஹவ் யூ ஆல்சோ சி? இல்லைடா, அவன் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினிஷ் ப்ராடக்டோட எங்களுக்கு கேக்கரஸ் வாங்கினது வி நீட் அனதர் டைமென்ஷன் ஃப்ரம் ஹேவர்ட்ஸ். வி நீட் அ பியூர் டேப் இன் மெர்ச்சன்ட் ஒருத்தன் தேவை. தட் இஸ் ஒன் பாயிண்ட். அவன் வந்து லைக் பேசஞ்சரா இருக்கான்னா ஹீஸ் கமிங் இன் அடாப்டிங் டு தி டீம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் கேம்ஸ்லாம் நல்லா தான் ஆடிட்டு இன்னுமே நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். லிங்க் அப் பிளேலாம் சி ஹிஸ் கேம் வந்து ஸ்போர்ட்டிங்ல வந்து இட் வாஸ் ஆல் அபவுட் டிரான்சிஷன் தானே. ஸோ அப்படி ஆடிட்டு இருந்த வந்து இங்கே வந்து ஒரு டீம் விச் ஹேஸ் பின் கண்டினியூஸ்லி நாட் ஹேவிங் எ ப்ராப்பர் 11. பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு இதே இல்லை, எல்லாம் மாற்றி மாற்றி அந்த சைட் சாக்கா இன்ஜுரி ஆகி மடுவிக்கே வரான், மடுவிக்கே இன்ஜுரி ஆகிறான், ட்ரொசார்ட் இன்ஜுரி ஆகிறான், மார்டினெல்லி இன்ஜுரி ஆகிறான், ஓடேகார்டு இன்ஜுரி ஆகிறான், இப்போ இதே. ஸோ மாற்றி மாற்றி ஆடிட்டு இருக்க பிளேயர். அவனோட வேலை டேப்பின்ஸ் பண்ணுறானான்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். கரெக்டான பொசிஷனில் டேப்பினுக்கு நிற்கிறானா அது பண்ணுறான். போன கேமுமே நல்லா தான் பண்ணான். அந்த நீ சொல்கிற ஹோல்டப் பிளே, நான் ஹோல்டப் பிளே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜிரூடு தான் எப்பவுமே வைப்பேன். அவனோட ஃபினிஷிங் கண்டாவே இருந்தாலும் ஜிரூடு ஹோல்டிங் பிளே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த அளவு எல்லாம் இவன் இல்லை. பட் அது தேவையா? தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். தேவையில்லை இந்த சென்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க ஆப்வியஸ்லி ஃபிட்டாக இருக்கும்போது. எங்கள் கேம் வந்து இப்போ கேக்கரஸ் ஆடும்போது அவனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். ஆனால் பிளேயர்ஸ் என்னன்னா மற்ற பிளேயர்ஸ்க்குமே அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. நல்லா மாற்றி மாற்றி ஒரு பிளேயர் ஒரு இதில் உட்காரவே இல்லையே இது வரைக்கும் ஸ்டேபிளாக. ஒரு 5-6 கேம்ஸ் கண்டினியூஸாக யாராலையும் ஆட முடிய மாட்டேங்குது. இன்ஜர் ஆகிட்டே இருக்காரு எக்ஸப்ட் ஃபார் ஜூபிமெண்டி அண்ட் ரைஸ். ஸோ அவன் ஹோல்டப் பிளேலாம் கேட்டினா நல்லா தான் பண்ணும். 2-3 கோல் ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ஸ் கூட அவன் அடித்த கோல் பார்த்துக்கோ, அவனாக எடுத்துட்டு அவன் ஹோல்டப் பிளேலாம் அவனாக எடுத்து இது பண்ணுவான். வுல்ஸ் கூடயே வந்து அவன் எதுவுமே பண்ணலாங்கிறாங்க. அவனா பாரு பாலை ஹோல்டப் பண்ணி எடுத்து ஷார்ட் அடிப்பான், லைட்டாக போஸ்ட் ஃபார் போஸ்ட்டில் லைட்டாக இது பண்ணுவோம். அது கோல் பொசிஷன் எல்லாம் கான்வர்சேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஐ வில் ஜட்ஜ் ஒன்லி ஆன் இது கேக்கரஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபினிஷிங் மட்டும் தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேன். அவன் ஹோல்டப் பிளேலாம் வந்து வி ஷுடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் 20 year to இஸ் ஆப்வியஸ்லி ஃபிசிக்கல்ரா மினிமல் எதிர்பார்க்கலாம். ஜிரூட் லெவல் எதிர்பார்க்கக்கூடாது. டீம் வந்து இப்போ லைக் அதான் சொல்கிற மாதிரி பீப்புளர்ஸ் அவனோட மூவ்மெண்ட்டுக்கு. ஏன்னா 3-4 வருஷமாக ஒரு பால்ஸை அட்டாக் பண்ணுற ஸ்ட்ரைக்கர் இல்லாமல் நாங்கள் ஆடிட்டு இருக்கோம். இந்த டீமோட இது டிஎன்ஏவே அந்த மாதிரி கூட இருக்குது. இல் டேக் சம் டைம் டு ஹோல்ட் லைக் அந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் இட்ஸ் குட் வி ஆர் ஸ்டில் ஆன் டாப் தான். இன்னும் இளவு விழுந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னா இப்போ வந்து ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் கேப்ரியல் ஜீசஸ் இஸ் பேக். லாஸ்ட் கேம் வந்து ஹி பிளேட் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் தென் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த வின்னரை எடுத்ததுல வந்து ஆல் தோட்ஸ் அண்ட் 1 கோல். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோடில் சொல்லியிருந்தீங்க ஹேவர்ட்ஸ் இருந்திருந்தானா ஹேவர்ட்ஸ் தான் கண்டிப்பாக மெயினாக இருந்திருப்பான், யாக்கரஸ் வந்து சர்டன் சிச்சுவேஷன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹெசூஸ் இருக்கான், என்ன உங்களோட ஐடியாலஜியாக இருக்கும்? ஏன்னா ஹேவர்ட்ஸ் வந்து இன்னுமே ஜான்வரி எண்டு வரைக்கும் என்னமோ வரதா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ ரிட்டர்ன் ஆவான்னு இன்னொரு சூட்டபிளான டைம் லைன் நம்மளுக்கு தெரியல. ஸோ பட் ஹெசூஸ் இஸ் பேக் அண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்து கேப்ரியல் ஜெசூஸை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது ஆல் இட்ஸ் வெரி எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். இப்போ 2 பேருமே இருக்காங்க, யார் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது? சி ஒன்று if there's a fully fit Gabriel Jesus, அந்த பழைய ப்ரீ வேர்ல்டு கப் கேப்ரியல் ஜீசஸ் 6 மாதம் எங்களுக்கு காரணம் இல்லை. இஃப் தட் கேப்ரியல் ஜீசஸ் இஸ் தேர் அவன் தான். கேக்கரஸ் எவ்வளோ இதானாலும் சொல்லுவாங்க, ஹேவர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எந்த ஆர்சனல் ஃபேன் நீ ஒரு ஃபுட்பால் பார்க்குறனாலுக்கு ஃபுல்லி ஃபிட் கேப்ரியல் ஜீசஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹீல் மேக் அவனோட லிங்க் அப் பிளே, ஹீல் மேக் சம்மன் லைக் மார்டினெல்லி பிளே பெட்டர். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த 22-23 ஆர்சனல் ஆர் 21-22 ஆர்சனல் ஒரு மைல்ஸ் அபவ் வாட் யூ ஆர் கரண்ட்லி ட்ரைங் டு டூ. ஏன்னா அது செம்ம ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பாலாக இருக்கும். எப்படி எவனோ ஒருத்தன் கோல் போடுவான், நீ ஜெசூஸ் மேலே பால் போட்டீங்கன்னா மார்டினெல்லி போடுவான், விட்டா சாக்கா போடுவான், எவன் மேலேயும் நீ மேன் மார்க் பண்ணி கூட நிற்க முடியாது.
செம ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். பட் ஆர்டெட்டா ஃபார் சம் ரீசன் அவனுடைய இதுக்கு வந்து ஹி வாண்டட் டு மூவ் அவே. கோல்ஸ் விடக்கூடாதுடா முதல்ல அப்படிங்கறதுல வந்து he became more focused. சோ நீங்க சொல்றபடி பார்த்தா ஜெசூஸ் வந்தானா he will get others inங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா சி அந்த சிஸ்டம் வந்து இட் ஹேட் இட்ஸ் ஓன் ஃப்ளாஸ். அதனால தான் டைட்டில் ஜெயிக்கல. ஓகேவா, forget that. If a fully fit Gabriel Jesus, அவனுக்கு என்ன பிரச்சனை ஃபினிஷிங் தான். பட் we can compensate with that. Havertz also வந்து he does what Arteta wants him to do or as a striker. அதான் சொல்றேன், கைக்கோரஸ் இஸ் ஸ்டில் he is a different dimension. இவன் வேற அவன் வேற. இவனுக்கு பதிலா இவன் இல்லை. இவனும் எங்க டீம்ல வந்து நான் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். மொஸ்கேரா, ஹின்காம்பே, இவன் கெப்பா அண்ட் நார்கார்டு, இவனுக்கு 4 பேர் தவிர மீதி யாருமே சப்ஸ்டியூட்ஸ் இல்லை, ஸ்குவாட் பிளேயர்ஸ் இல்லை. மீதி எல்லாருமே தேர் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ங்கிற மாதிரி. ஸோ இப்போ கமிங் பேக் டு நீ சொன்ன 3 பேர், இந்த 3 பேரில் எனக்கு அது எக்ஸைட்டிங்காக தோணுன்னு வச்சுக்கோங்க. இவன் பெட்ரு அவன் பெட்டர்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் அபவுட் த சிச்சுவேஷன். மேபி இதில் வந்து நீ ஹேவர்ட்ஸ் அண்ட் கைக்கோரஸை போட்டால் அது ஒரு செம்ம ஃபிசிக்காலிட்டி கிடைக்கும். கேப்ரியல் ஜீசஸ் அண்ட் கைக்கோரஸை போட்டால் அது ஒரு வேற லெவல் காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா இவன் லிங்கப்பே அவன் ஃபினிஷிங். ஸோ இதில் வந்து ஐ டோன்ட் சி சம்மன். அதான் சொல்கிறேன், இவனுக்கு பதிலாக இவன் இல்லை இந்த டீமில். இவனுங்களும் இல்லை. இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி வந்து இப்போ நீங்கள் 20 கேம்ஸ் ஆயிருக்கு. 20 கேம்ஸில் ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன் நீங்கள் பார்த்த வரைக்கும் யாக்கரஸ் ஹஸ் பின் ஓகேடா, யாக்கரஸ் ஹஸ் பின் அபவ் ஆவரேஜ் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கே அவன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி வியூ உங்களுக்கு இருக்கா? சி பர்சனலா ஸ்பீக்கிங்னா இந்த இன்ஜுரி ஆலைனா இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். இந்த இன்ஜுரி வந்து ஆக்சுவலாக ஒரு இதுதான். ப்ளஸ் இன்ஜுரிக்கு முன்னாடி வேற ஆளே இல்லைங்கிறனால ஒருத்தனா ஆடிட்டு இருந்தான். கேம் ஷீ ஷுடன்ட் ஹவ் பிளேட். அதுவும் விளையாண்டுருக்கான். ஃபர்கெட்டிங் ஆல் தட், நான் சீசன் ஸ்டார்டிங்கில் இதே ஃபுட்பால் மன்றமில் நான் வந்து ப்ரிவியூ சொல்லியிருந்தது தான் இது இப்பயே சொல்கிறேன். கேக்கரஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அதை பண்ணுறான். அது வந்து ஸ்டாட்டாக உங்களுக்கு அவுட்புட்டாக தெரியலைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அவனை ஹாலண்ட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாங்கலை. அவங்க வாங்குறது ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. அதை வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கான்னா ஆக்சுவலாக உல்ஸ் கேமில் ஒரு கோல் அடிச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உல்ஸ் கேம்ல வந்து தட் இஸ் லிட்டரலி அந்த மாதிரி கேம்ஸ் தான் வி பாட். கரெக்ட். செட்டில்மெண்ட்லாம் ஆடவே இல்லை. கடைசியாக செல்சி கூட ஆனான். செல்சியில மெரினோ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, செல்சிலே இல்லை. அதான். ஸோ இப்போ 2 கேமாக தான் ஆடி இருக்கான். ஸோ இது 8 சி ஃபுல்லி ஃபிட் ஒரு ஃபுல்லி ரொட்டேட்டட் கைக்கரஸ் யாருமே இன்னும் பார்க்கவே இல்லை. மற்ற ஃபேன்ஸ் அவனோட ப்ரைஸ் ஃபேக்டர் நிறைய பேர் வந்து அதனால எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் போன டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் எங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஸ்ட்ரைக்கர் கம்மி பிரைஸ்ல யாருமே இல்லையே. அதான் பிரச்சனை. மேபி ஓவராலா நீங்க சொல்றபடி பார்த்தா டூ ஏர்லி யாக்கரஸ் என்ன ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்கு நம்ம இன்னுமே வரவே முடியாது. ஓகே, எப்போ ஒரு கன்சென்சஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, இந்த பாயிண்ட்ல நான் முடிவு பண்ணுவேன்டா அப்படின்னு. நெக்ஸ்ட் 5 கேம்ஸ் டா. ஏன்னா வந்து பர்டிகுலர்லி நாங்க போன வருஷம் டிராப் பண்ண எல்லா பாயிண்ட்ஸும் அந்த 5 கேம்ஸ் அந்த அதாவது வருது. பிரைட்டன், ஆஸ்டன் வில்லா, பர்ன்மவுத் இந்த மாதிரி கேம்ஸ் தான். அந்த பனானா பீல் கேம்ஸ் 1-1 முடிக்கிறது. ஜெயிக்க வேண்டிய கேம் டிராப் பண்ணிட்டே இருந்தோம்ல, அதுக்கு தான் நாங்கள் வேக்கரஸ் வாங்கினது. ஹேவர்ட்ஸ் ஃபினிஷ் பண்ண முடியலன்னு. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஜட்ஜ் ஹிம். எவர்டன் அவே, கிறிஸ்டல் பேலஸ் EFL கப் கண்டிப்பா, பிரைட்டன் ஹோம், ஆஸ்டன் வில்லா, பர்ன்மவுத். நெக்ஸ்ட் 5 கேம். நெக்ஸ்ட் 5 கேம்ல I think that is the right time to judge Goicoris. And அவங்களே 2 கேம் ஆடிட்டான். By now he should be match fit தான். ரைட். மக்களே பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க வந்து உங்களோட காமெண்ட்ஸ் வைங்க யாக்கரஸ் பத்தி. ஆர்சனல் ரைட் டிசிஷனா யாக்கரஸை வாங்குனது, இல்ல சித்தப்பா இங்க சொல்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் 5 கேம்ஸ்ல முடிவு பண்ணிக்கலாம்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க.